காங்கிரஸ் ஐயுஎம்எல் போக தாவேகாவிலிருந்தும் புதிதாக 15க்கும் மேற்பட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. முதலமைச்சரோடு சேர்த்து ஏற்கனவே தமிழக அமைச்சரவையிலே 10 பேர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் கூடுதலாக நாளை 23 பேர் வரை இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கிடைத்த தகவல் அடிப்படையிலே 15 பேர் வரை இருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையிலும் முழு அளவிலான அமைச்சரவையாக 100% இடங்களையும் அமைச்சரவையிலே பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக இந்த முடிவை தமிழக வெற்றி கழகம் எடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே 15க்கும் கூடுதலானவர்கள் நாளை அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்றும் அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. காலை சென்னையில் இருக்க வேண்டும் என்ற தகவலை தவேகாவினர் கூறியிருக்கின்றார்கள். கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் நாளை அமைச்சர்களாக பொறுப்பேற்கும் பொழுது 15க்கும் கூடுதலானவர்கள் அந்த பட்டியலில் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெறுவதும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் ஏற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டவர்களை உள்ளடக்கிய கூட்டணி அரசாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் கூடுதலானவர்கள் இடம்பெற்றிருக்கும் அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. நாளை மட்டும் 23 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. தாவேகாவை சார்ந்த 15க்கும் மேற்பட்டவர்கள் நாளை அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளை சென்னையில் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் அனைவருமே அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களான கிள்ளியூர் ராஜேஷ்குமார் மற்றும் மேலூர் விஸ்வநாதன் ஆகியவர்களுக்கு ஏற்கனவே அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற கட்சியினுடைய முதல் மாநாட்டில் விஜய் அறிவித்ததற்கேற்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக விஜய் விமர்சித்தவர்கள், தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பாக மாற்று கூட்டணியில் இருந்தவர்கள் விஜயினுடைய அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு, விஜயினுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு செல்லாதவர்கள் கூட தேர்தலுக்கு பிறகாக தாவேக அரசு அமைவதற்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அவர்களில் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக சொல்லியிருந்தவர்களையும் அழைத்து அமைச்சரவையிலே இடம்பெற செய்கின்றார் விஜய் என்பதுதான் தற்பொழுது ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தமிழக அமைச்சரவை என்பது 30க்கும் கூடுதலானவர்களை கொண்டு அதனுடைய அதிகபட்ச அளவான 34 உறுப்பினர்கள் அமைச்சரவையில் என்பதை எட்டக்கூடிய விதமாகத்தான் இந்த புதிய அரசு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.